கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புள்ள தேவனுடைய ஜனங்களே, இந்த 7வது நாள் இரவு வேளையிலே இந்த யோசுவாவின் புதிய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யோவாசை பற்றி யோனாவை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இங்கே அப்படியே வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது நாளில் இந்த யோசுவாவின் புதிய ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நாம் விட்ட ஒரு பகுதியை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7வது நாளிலே அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து என்று சொல்லுகிறது. நீ கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போறீங்கன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்று இரவே அங்கே போய் ரூம் போட்டு தங்கி காலையில எழுந்து கடற்கரையில போய் நிற்பான். 3 கடல்களும் சங்கமிக்கிற இடம்தான் கன்னியாகுமரி. ரொம்ப அழகா இருக்கு. நான் போய் பார்த்துருக்கிறேன். போட்ல போயிருக்கிறேன். விவேகானந்தர் பாறையை பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்னும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் போடப்பட்ட கண்ணாடி பாலத்தை போய் திருவள்ளுவரை மாத்திரம் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அது கூடிய விரைவில் நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து 6 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். மேகம் மூட்டம் இருந்துச்சுன்னா அந்த சூரிய உதயத்தை பார்க்க முடியாது, கஷ்டம். ஆனால் சூரிய உதயத்திற்கு அந்த மேக மூட்டம் இல்லைன்னா அது கடல்ல இருந்து ஏறி வருகிறது போலவே இருக்கு. எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 7 மணி வரைக்கும் எந்த மாற்று எதுவும் இல்லாமல் பார்க்கலாம்.
அப்படியே கண்களால் பார்க்கலாம். அவ்வளோ அழகா மேலே ஏறி வரும். அதற்கு அந்த அதிகாலை தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு இதை சொல்றேன்னா, 3 கடல்கள் சங்கமிக்கிற அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்படி ஜனங்கள் முன்கூட்டியே ஆயத்தமாய் போய் சேர்ந்து அதிகாலையில் எழுந்து அந்த சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை தரிசிப்பதற்கு 8 மணி வரைக்கும் புறத்தை விட்டு தூங்கும். நமக்கும் பேர் என்னது? கிறிஸ்தவர்கள். ராத்திரி 12, 1, 2 வரைக்கும் சிலர் மொபைலில் ரொம்ப ஜிபி வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தேவையில்லாத அப்பப்போ வரும். நீ பாட்டை கேட்டாலும் யார் பிரசங்கத்தை கேட்டாலும் அது முடிஞ்ச உடனே ஆட்டோ மோடில் போட்டு அடுத்து வரும். காமெடிகள் வரும், அடுத்து வரும் ரொமான்ஸுகள் வரும். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை பைபாஸ் பண்ணி போக மாட்டோம். அப்படியே விட்டு பார்த்துக்கலாம் இருப்போம். இது இந்த காமெடி எப்படி இருக்கு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அப்படி பார்த்து 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 ராத்திரி ஆகிடும். ஏன் விஜய் சிஸ்டர் எங்கே வந்து உட்கார்றாங்க, அழகாக சீட்டு போட்டுக்குது, சாரங்கள்லாம் கரு புருன்னு தள்ளிக்கின்னு. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கணும். நம்ம கர்த்தராகிய தேவனை தரிசிப்பதற்கு ஒரு தகுதியான நேரம். எப்பவும் தரிசிக்கலாம், ஆனால் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் ஆஃப் டைம். எவ்ரி early morning you meet to God, God meet to you. நீங்கள் தேவனை சந்திக்கலாம், தேவன் உங்களை சந்திக்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க கவனிங்க. அதிகாலையில் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நீ ஜபம் பண்ணிட்டு 1 hour படுத்து தூங்கினா அந்த 3 மணி நேரத்துக்குரிய தூக்கத்தை 1 hourல கர்த்தர் கொடுத்துருவார். அப்படியும் செய்யலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர் மும்பையில் இருக்கிற ஜார்ஜன் சொல்லி, அவர் ராத்திரி என்னோட பேசின காலையில் 3 மணிக்கு எழுச்சிருவோம் பாஸ்டர், 1 மணி நேரம் ஜபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு ஒரு ப்ரேயர் குரூப்பில் சேர்ந்து 4லிருந்து 5 வரைக்கும் ஜபம் நடத்திடுவேன். அதுக்கு பிறகு மறுபடியும் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியாக 4:30 மணிக்கோ 5:15 மணிக்கோ 5:30 மணிக்கோ நீங்கள் அனுப்பின வசனத்தை என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். அது என்னோட பேசுகிற மாதிரியே இருக்கும்னு சொன்னேன். அதற்கு ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்னால் தான் வித்தியாசமான அந்த ஒரே வசனம் போடுங்கன்னு ஒருத்தர் யாரோ இல்லை என் மகன் தான் சொன்னார். இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் தான் நான் சொல்லுவேன். கொரோனாவிலிருந்து வீட்டுக்கு வந்து இஞ்சி துண்ட குரங்கு மாதிரி சாரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசித்துக்கிட்டு கிடப்பேன். அப்போது அடிக்கடி நான் ஒரு பாட்டு பாடுவேன். இவர் மோசஸ் ராஜசேகர் பாட்டு. அவர் 5 கல் கையில் அற்புதம் தான் பையிலேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன் 5 கல் பையில் அற்புதம் தான் என் கையில், அதிசயம் தான் நடக்க போகுது. நான் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஆடி துதித்து கர்த்தரை ஆராதிக்க போகுதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக பாடுவேன். அந்த மாதிரி பாடி அந்த மாதிரி யோசித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு கீழே அது முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, யாரோ அனுப்புகிற 5 வசனங்களை டச் பண்ணி சேவ் பண்ணி அதை 5 பகுதியாக, இந்த பக்கம் ஒரு வசனம், அந்த பக்கம் ஒரு வசனம், கீழே ஒரு வசனம், சைடில் ஒரு வசனம், சென்டரில் ஒரு வசனம் போட்டு அந்த குறிப்பிட்ட கேப்பில் அனுப்புவேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். சொன்னேன், தாவீதின் கைகளை போருக்கும் அவன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே, எனக்கு யாரோ அனுப்புறது தான் நான் வந்து ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு கிருபை தாங்க, நான் என்ன செய்யணும்?
அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொன்னார். அதில் இருந்துதான் கீவேர்ட் அப்படின்னு போட்டு 5 வசனங்களை 15 அதில் ஒரே ஒரு கீவேர்டு இருக்கும். இன்னைக்கு அனுப்புனதில் உண்மை என்ற தலைப்பில் அனுப்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெலுங்குல அனுப்பியிருக்கிறேன். தெலுங்குல என்னன்னு கேட்டால், நான் மாட்ட வினி என் சொல்லை கேட்டு ஆபிரகாமை குறித்து பேசலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டால், ஆண்டவரை தேடணும், அவர் வேதத்தை நேசிக்கணும், அவருடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கேட்கணும், பார்க்கணும், அனுபவிக்கணும். நான் ரொம்ப கேட்குற ஒருவருடைய பிரசங்கம் எதுன்னு கேட்டால், என் அண்ணன் ஆர் ஸ்டான்லி BYM பிளஸிங் யூத் மிஷன், அவருடைய பிரசங்கம் இங்கிலீஷில் பேசுவார், தமிழில் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அது வளருவதற்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அதை தான் ராத்திரி என் நண்பர் ஜார்ஜுக்கு நான் சொன்னேன், நான் நாளிலிருந்து பார்க்குறேன் பாஸ்டர். ஏன்னு கேட்டால், நம்மை வளர்க்கக்கூடியது ஆரோக்கியமான உபதேசம். இது ஆரோக்கியமான உபதேசம். ஒருவேளை நான் காலையில் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பேசணும்னா, தேவன் நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக ஏற்படுத்தினார் என்று பேசும்போது நான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் பாஸ்பரிட்டி அப்படின்னா ஆவிக்குரிய செழிப்பு. பவுல் மாதிரி ரொம்ப படித்த மனுஷன் பைபிளில் யாருமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, பவுல் தான் கமாலியேல் பாதத்தின் கீழாக படித்தவர். அந்த கமாலியேல் பாதத்தின் கீழாக படிக்கிறவர் திருமணமானவராக இருக்க வேண்டும் என்று ஒரு நீதி இருக்கிறது. அப்படி இந்த பவுல் அந்த கமாலியேல் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை நன்றாய் கற்றவர். அவரு PhD பட்டம் வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அவரு சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம்னா, எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பாஸ்பரிட்டி, ஆவிக்குரிய செழிப்பு. எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்படின்னா தான் என் படிப்பை, என் பதவியை, என் அந்தஸ்தை, என்னுடைய சுய நீதியை நான் கற்பனைகளினாலே நியாயப்பிரமாணத்தினாலே போதிக்கப்பட்ட அத்தனையும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக குப்பையாக எண்ணுகிறேன். இதுதாங்க ஸ்பிரிச்சுவல் பாஸ்பரிட்டி, ஆவிக்குரிய செழிப்பு. அதை காலையில் நான் பேசியிருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்குது, நீங்கள் கேளுங்க. இப்போ அதை நான் பேசினா அது வேற மாதிரி வந்துடும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், 7ஆம் தரம் 7ஆம் நாளிலே அதிகாலையிலே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். எந்த பிரகாரமே? காலையில எழுந்த உடனே ஆசாரியர்களுக்கு அந்த கர்த்தருடைய பெட்டியை தூக்க அவன் கட்டளை எடுக்கிறான். அவங்களுக்கு முன்னாடி 7 எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியரை நிறுத்துகிறார். அவர்களுக்கு முன்னாடி யுத்த சன்னதரை, எனக்கு என் புள்ள அந்த யுத்த சன்னதரை குறித்து ஜபத்துல வச்சா ஒரு பெரிய ஆனந்தம். உள்ள போயிருக்குது மேட்ரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்ரு உள்ள போனா மீட்ரு தானா விழுந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி அந்த யுத்த சன்னதர்கள் நின்றாங்க. யாருங்க யுத்த சன்னதர்கள் அப்படின்னா? சபையார் சபைக்காக முன்னாடி நிக்கணும். ஆனா நம்மள என்ன பண்றோம்? முன்னாடி இவ்வளவு சீட்டு காலியா இருக்குது, பின்னாடிதான் போய் உட்காரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சபையில இருக்கிறன்னா முதல்ல வந்து நமக்கு கிடைச்ச இடத்துல முதன்மையான ஸ்தானத்துல எப்படி நிக்கணும்னு கேட்டா, போர் சேவகர்களாக நிக்கணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னார், தீங்கு அனுபவிக்கிற சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகனாய் இரு. எங்க இருக்குதுன்னு பாக்குறாங்க நம்ம வள்ளி சிஸ்டர்.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரமா? ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. அடுத்த வசனம் வாசிங்க. என்னம்மா நல்லாதான் படிச்சேன் பாருங்க. கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். இப்ப வாசிக்கிறோம் பாருங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானவழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பின் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ தீமோத்தேயுவே, நீயோ சுவிசேஷத்துக்காக நல்ல தீங்கு அனுபவி. நீ போர் சேவகனாய் இருன்னு ஒரு இடத்துல அவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு அனுபவிக்கிற போர் சேவகனாய் இரு. யாரா இருக்கணுமா? யுத்த சன்னதராக நீ இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யுத்த சன்னதர்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் யுத்த சன்னதர்களாக நிற்க வேண்டும். அப்ப யுத்த சன்னதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீருடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடை சீருடை. மற்ற நாட்கள்ல நம்ம எந்த உடையில வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பரிசுத்த ஆராதனை ஓய்ந்திருக்கும்படி வருகிற அந்த ஞாயிறு நம்ம ஒரே யூனிஃபார்ம், ஒயிட் அண்ட் ஒயிட். அதுல என்ன வர்றதுன்னா தேவையில்லாத யோசனைகள் வராது. பக்கத்துல எங்க எஸ்தர் இருக்கிறாங்க, முன்னாடி செல்வி அம்மா இருக்கிறாங்க. செல்வி அம்மா ஒரு நல்ல கலர்ஃபுல்லா ஒரு பட்டு புடவை கட்டிக்கின்னு சண்டே வர்றாங்க. பட்டு புடவை கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அப்புறம் போய் எங்க பாஸ்டர் பட்டு புடவை கட்டக்கூடாது, கிஞ்சி பழத்துணி தான் கட்ட சொன்னா வெளியே போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல. கட்டுங்க. விருந்து வீட்டுக்கு போகும்போது நல்லா கட்டுங்க. வீட்டில் இருக்கும்போது நல்ல நல்ல சாரிகளை உடுத்தி சந்தோஷமா அங்க எங்க போங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கடைக்கு போனாலும் நைட்டியோட போறோம். அது பேர் முன்னாடி நைட்டி, இப்ப அது டேட்டி. கடைக்காரன் பார்ப்பான், பின்னால வர்றவங்களும் பார்ப்பாங்க, சைட்ல வர்றவங்களும் பார்ப்பாங்க. அப்படி அது கௌரவமா பேர் வச்சிருக்கிறாங்க. மேக்ஸி கேப். என்னது? அதுக்கு என்ன பேரு? மேக்ஸி கேப். மேக்ஸி கேப் என்ன தெரியுமா? இந்த ஆட்களை ஏற்றின்னு போய் விடும். என்னது? வேன். வேலையில அந்த வேன், மகேந்திரா வேனுக்கு பேர் வந்து மேக்ஸி கேப். இன்னைக்கு நம்ம மேக்ஸி என்ற பேர்ல அப்படியே சுத்தம் பாருங்க தெருவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவும் முன்னால நிக்கிறவங்க. வாசிமா அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 2 2வது வசனம்.
2வது வசனம், கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே நீ பலப்படு. முதல் வசனம், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளையும் போதிக்கத்தக்க, எப்படியா மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி சுகபோகமாயிரு. அப்படி குடியும் முத்தனமாயிரு, ஜாலியாயிரு அப்படின்னு சொன்னாரு. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எதுக்கு அதை சொல்றாரு? கண்ணில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். நல்லா கவனிங்க. ஒரு முறை என்னுடைய மனைவி என் மகளுடைய உடைகளை வாங்கறதுக்கு என்ன சொல்ல ஒரு பாய் கடையில தைப்பாங்க. நான் காலில் அடிபட்டிருக்குதுன்னு சொல்லி சாட்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு புல்லட் எடுத்துக்கிட்டு அதை கடையாண்ட போய் நின்னேன். அவர் என் காலில் இருக்கிற காயத்தை பார்க்கல. அவர் சொல்றாரு, ஒரு பாதிரியா இப்படி டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த ஹாஃப் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு வந்து நிற்கலாமான்னு கேட்டேன். அங்கேயே எனக்கு ஜன்மம் செத்து போச்சு. அப்போ ஒரு பாதிரியா, ஒரு பாஸ்டர், ஒரு ஃபாதர் எப்படி இருக்கணும் ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க. எப்படியா? நேர்த்தியா தகுதியான உடைகளை அணிந்திருக்கணும். அடுத்து இன்னொரு நாள் போனேன். இன்னொரு நாள் நான் போகும்போது காலையில் பிரேயர் முடிச்சுட்டு இங்கே போனேன். ஒரு 10 மணிக்கு போனேன். பாருங்க எப்படி இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போதான் நீங்கள் ஒரு ஏஞ்சல் மாதிரி, தேவதூதன் மாதிரி இருக்கிறீங்க. அப்போ ஒரு புறஜாதிகள் நம்மிடத்தில் தேவனை அறிந்தவர்களிடத்திலே நாம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலர் கிண்டல் அடிப்பாங்க. எப்படி? இந்த பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லையா? அந்த சபைக்கு போறவங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்றதே இல்லை. அவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்றதே இல்லை. சபைக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சபையில பிரசங்கம் பண்றாங்க. இந்த மாமியார் கதை, மாமனார் கதை, நாத்தனார் கதை எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. வசனம் பேசி 4 கதைகளை சொல்லி, எப்படி 4 கதைகளை சொல்லி ஆமேன்னு சொல்லி ஆத்திரம் தோத்திரம் போட்டு அனுப்புவாங்க. அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஆனால் எந்த பாஸ்டரு எதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்றவங்களுக்கு நான் கேட்குறேன், உங்கள் பேத்தியோ உங்கள் பேரனோ தெரிஞ்ச எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அடுப்பில் போய் கை வைக்க போறாங்கன்னா, ஐயோ அதை தடுத்தா பிள்ளை அழுவா, கஷ்டப்படுவா, வருத்தப்படுவான்னு விட்டுற முடியுமா? விட்டுற முடியும். இப்போ ஏதோ சாப்பாடு செய்யறதுக்கு வெளியில அடுப்பு பற்ற வச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க, பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்து நல்லா இருக்குதுடா, சூப்பர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தள்ளுமுள்ள வந்து ஒருத்தன் தள்ளிடுறான். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த தண்ணி காஞ்சுங்கிற குண்டால விழறான். பரவாயில்ல, நீ தானே ஜெயிச்சிட்ட, அந்த தள்ளிட்ட அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், கேட்டை திறந்துக்கிட்டு வெளியே போவாதம்மா, கேட்டை திறந்துக்கிட்டு வெளியே போவாத, உள்ளவே இரு, அந்த சேர்ல உட்காரு, அப்படி போவாத, எதை செய்யாத சொல்லணுமா இல்லையா? ஹலோ, நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்ல, என்னை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன். சூடும் சொரணையும் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம குடும்பம் நீட்டா இருக்கணும், நம்முடைய உடைகள் நீட்டா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நீட்னஸா வளரும் தான் எதிர்பார்ப்போமே தவிர
தாந்தோனித்தனமா வாழ்வதற்கு என்ன பண்ண மாட்டோம், விட்டு விடவே மாட்டோம். இப்படி சுகபோக பிரசங்கங்களையும் சுகபோக உபதேசங்களையும் கேட்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டா, காட்டில் வளர்ற மரத்துக்கு பாதுகாப்பு இல்லை. காட்டில் வளர்ற மரம் அது நம்ம நினைக்கிற மாதிரி போவாங்க. அது எப்படி போவோம், தாறுமாறா தன் இஷ்டத்துக்கு போவோம். எங்க வீட்டாண்ட கூட 2 நாளைக்கு முன்னால ஈபிக்காரங்க வந்து ஒரு காட்டு வேப்பிலை மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டாங்க. ஏன்னு கேட்டா, அது போய் மேல கரண்ட்டை டச் ஆச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க பிடிச்சாங்கன்னா சாக்கடிச்சு என்ன பண்ணுவாங்க, மறிச்சிடுவாங்க. அப்போ பரவாயில்ல, மரம் ரொம்ப அழகா இருக்குது, நல்லா இருக்குது, வளரட்டும், எவ்வளவு பெருசா போகுதோ போகட்டும்னு என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஒரு ஈபி காரனுக்கு தெரியுது, மேல போற அந்த லைன்ல அந்த கரண்ட் இந்த இலையிலையோ செடியிலையோ பாய்ஞ்சா அதை தொடர ஆடு மாடுக்கு மனுஷருக்கு என்ன உண்டாகும், ஆபத்து உண்டாகும். அல்லது கரண்ட் காற்றடிக்கும் போது ஒரு வயரோட ஒரு வயர் டச் ஆச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், எரிஞ்சிடும், யாருக்காவது பாதிப்பு ஏற்படும். அப்படி டிரான்ஸ்ஃபார்மர் எரியும் போது வீடுகளில் இருக்கிற டிவிகள்லாம் என்ன பயனிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, மாசத்துக்கு ஒருக்க வந்து அந்த நாள்ல ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த மரங்கள்லாம் செடிகள்லாம் வெட்டி கடாசிட்டு போறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கும் கிரம் இருக்கு. அந்த ஒழுங்கும் கிரம் இல்லாத சபை எதுன்னு கேட்டா நம்முடைய கிறிஸ்தவ சபைகள் தான். அதற்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகள் போறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஆனா நமக்கு என்னன்னு கேட்டா, சகலமும் கிரமமாயும் ஒழுங்காயும் செய்யப்பட கடவுள். ஒரு முறை ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு என்ன பார்க்கறதுக்கு நைட்டியோட வந்துட்டாங்க. பாஸ்டர் 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 நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை பார்க்க வராத, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் வீட்டுக்கு போய் சுடிதார் போட்டுன்னு வந்தாங்க. இப்போ பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகிறோங்கிற கொஞ்சம் கூட அச்ச உணர்வு கிடையாது, அப்படியே வர்றது. அப்போ தவறுகள் ஏன் நடக்காது? வேதம் அழகா சொல்றதுங்க, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். நீங்க முக்காடிட்டு கொள்ள வேண்டாம். நீங்க சுடிதரே போட்டா கூட சுடிதருக்கு மேல நீங்கள் ஒரு ஓனியை போட்டுக்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் ஒரு டவலை போட்டு கொண்டு வந்து மற்றவரிடத்துல பேசுறது நல்லது. இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்ல தோணுச்சு, ஒரு எண்ணம் வந்தது, சொல்றேன். ஹல்லேலூயா. You are accepted, not accepted. I don't bother about. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எதை செய்தால், இந்த யுத்த சன்னதர்கள் யாருன்னு கேட்டா, கர்த்தருக்காக முன்னாடி நிற்கிறோம். ஒரு சபை எப்படின்னா கர்த்தருக்காக நிற்கணும். அப்படியே கம்பெனிலேருந்து வந்துட்டு அப்படி இல்லை. காலையில் எழுந்து ஆயத்தமாகி நல்ல ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்தா தேவன் நம்மோட பேசும், நம்மோட இடைபடுவார், நமக்கான ஆலோசனைகளை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்றாக நாம் யோசிக்க வேண்டும், நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த யுத்த சன்னதர்கள் முன்னாடி போறாங்க, அவங்களுக்கு பின்னாடி நேற்றே சொல்லிட்டேன், எக்காலங்கள் ஊதிக்கிட்டே போறாங்க. அதுக்கு பின்னாடி ஆசாரிகள் என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பெட்டிய சுமந்துக்கிட்டே வர்றாங்க. யாரு சொல்லி செய்யறாங்க அப்படின்னா, யோசுவா எழுந்திருந்து அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம், அந்த ஜனங்களை நடத்துகிற பொறுப்பும் பாக்கியதையும் அந்த ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் நிற்கிற ஒரு நல்ல போர் சேவகனாக யோசுவா நிற்கிறான். யோசுவா சொல்லுகிறபடி எல்லாம் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் ஒரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியம் செய்கிறார். அவர் வந்து
சில காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தார். நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்தாபன தலைவர்கிட்ட நான் இருக்கிறேன், அந்த ஸ்தாபனத்தில் ஒரு கிளை சபையை நடத்துகிறேன். ஆனால் எங்கள் ஸ்தாபன தலைவர் சொல்கிறாரு, நான் என்னை கேட்காம நீங்கள் எதையும் செய்ய கூடாது அப்படின்னு சொல்கிறேன். செய்யணுமா செய்யக்கூடாதா? அவரை கேட்காம செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. இப்போ வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லாம கொள்ளாம உங்க மனைவி 1000மோ 2000மோ யாருக்கோ எடுத்து கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்து கணக்கு பார்க்குறீங்க, 2000 ரூபாய் கம்மிப்படுது. அந்தோனியா, உங்க மனைவியை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இதில் 2000 ரூபாய் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி, இது நான் தானே எடுத்தேன், இன்னும் கேட்டாங்க கொடுத்தேன்னு சொன்னால் அது உண்மை இல்லையே, எடுக்கலையே, சத்தியமா எடுக்கலையே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அடுத்து உங்க கோபம் யார் மேல வரும்? முதல்ல மனைவி மேல வரும், அப்புறம் பிள்ளைங்க மேல வரும். பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த காசு வச்சுருந்து எடுத்தியாரா? எடுக்கலன்னா ஐசக். இப்போ ஜான்ச சொல்லுவா, சத்தியமாப்பா நான் பார்க்கலப்பான்னு. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அடி கிடைக்குது. இந்த தண்டனை யாரால வருது? ஒரு தாய், ஒரு மனைவி தன் ஸ்தானத்தில் இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டால் பாதிப்புகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இன்னொரு காரியமும் நான் சொல்றேன். இப்போ எஸ்தர் வீட்டுல இருந்து நிறைய பொருள்கள் எடுத்து வருது. மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் கசமசா நடக்குது. நான் எங்க வீட்டில் வாங்கி கொடுத்த பைக்கை நீ ஓட்டாத அப்படின்னா உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைங்க யார்? கேட்க தோணுமா தோணாதா? அப்போ அந்த பிள்ளைங்களை நீ யூஸ் பண்ணிக்காதன்னு சொல்ல முடியுமா? இப்படி அறிவீனமா சில காரியங்களை செஞ்சு குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு அடிதடிகள் நடந்து, யார் இல்லை, அந்நியர்கள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்நியர்கள் தெருவில் ஓடியாருவான் கத்திக்கிட்டு, அது வேற. நம்ம நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம் இருக்கும், துதி சத்தம் இருக்கும், ஆராதனை சத்தம் இருக்கும். இவர்கள் தான் யுத்த சன்னதர்கள், திறப்பிலே தேவனுடைய நாமத்துக்காக நிற்கிறவர்கள். இவர்கள் எந்த சூழ்நிலையிலேயும் அவர்கள் மலையின் மேல் தன் வீட்டை கட்ட மாட்டார்கள். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் தன் அஸ்திபாரத்தை ஓடுவார்கள். நான் நிறைய பார்த்திருக்கிறேன். பியூலா சிஸ்டர் வந்து சுரேஷுக்கு சொல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவரும் அந்த அம்மாவுக்கு சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கு. இப்படி நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா சிலர் அப்படி கிடையாது. நானு எங்க அம்மா வீடு, அம்மா எத்தனை மாசம் இருந்தாங்க, எத்தனை பார்த்துக்கினேன், எத்தனை மாசம் இருந்தாங்கம்மா, பேர பிள்ளைங்க பார்த்தாங்க, உடம்பு செல்லாத வந்தாங்க, கத்திரக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்களப்பா. இப்ப எங்க அம்மா வீடுன்னு சொல்ல முடியுமா? அம்மா வீடு அப்பா வீடு யாருக்கிட்ட போய் நிற்ப? இப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்க்கணும். அதனால ஏசையா சங்கீதம் 45:10 ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். புருஷனை மதிக்காதவங்க, மாமியாரை மதிக்காதவங்க, மாமனாரை மதிக்காதவங்க, பெத்த தாய் தகப்பனை மதிக்காதவங்க, புகுந்து வீட்டை மதிக்காதவங்க எல்லாம் படிங்க அந்த வசனத்தை. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படும். அப்போ ஒரு பெத்த அம்மா வீட்டுக்கு போறேன்னா கூட புருஷனோட போகணும். புருஷனுக்கு முடியலன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. ஏதோ வியாதிப்பட்டாங்க, மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணலாம்? போகலாம். ஏன்னா கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு, மனைவிக்கு கணவன் பாதுகாப்பு. நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டவருக்கு அடுத்தபடியா எனக்கு பாதுகாப்பு என் மனைவி தான், என் பிள்ளைங்க கூட கிடையாது. அப்போ டக்கு நான் விழுந்து இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல யார் பார்ப்பாங்கன்னா என் மனைவி அங்கிருந்து பார்ப்பா. இருந்தாலும் உள்ள வீட்டுல இருந்து அவ பார்க்க மாட்டான். பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் என் பிள்ளைங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க,
பார்ப்பான். அப்புறம் போன்ல கேள்விப்பட்டு அப்புறம் அடிச்சுக்கிட்டு மாரில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வருவான். ஐயோ நேற்று வரைக்கும் வீட்டில் இருந்தனே, திடீர்னு இன்னைக்கு போயிட்டுனே, ஐயோ அத்தான் அத்தான் அழுவான். கணவனை தனிமையாய் விட்டு போவது ஒழுங்கீனம். இட் இஸ் ட்ரூத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் தனியா செஞ்சுக்குவேன், சாப்பிட்டுக்குவேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். அதனால நம்ம கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சகலமும் கிரமமாயும் ஒழுங்காயும் செய்யப்படுவதுதான் அந்த யுத்தத்திலே யுத்த சன்னதராய் நிற்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உடனே என் மனைவி என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? நான் போனா நீயும் கூட வந்தா நான் வேணான்னு நான் சொல்றேன். அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்த கூட கொண்டாந்து நீங்க வைக்கிறீங்களேன்ற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு போகணும் தோணிச்சேன்னா போவேன். எனக்கு அநேக நேரங்களிலே என்னை எங்கேயும் சுத்த பிடிக்காது. இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு பிரசங்கத்துக்கு போனா கூட பிரசங்கம் பண்ற நேரத்துக்கு அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போவேன். மற்ற நேரம் அறையில உட்கார்ந்து பைபிளை படிக்கிறதும் சிந்திக்கிறதும் அந்நிய பாஷையில பேசி கொண்டிருக்கிறதும் இதுதான் நம்முடைய வேலை. அவங்க சொல்லுவாங்க பெரிய டிவி இருக்கும். நம்ம வீட்டிலலாம் போர்ட்டபிள் டிவி மாதிரி 14க்கு 14 வச்சுக்கிறோம். அங்கெல்லாம் சும்மா பெருசு வாழைய செவுத்திலே வச்சிருப்பாங்க. 15 அடி நீளத்துக்கு கூட இருக்கு அந்த ஸ்கிரீன். அவங்க சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. செய்தி கேட்கணும்னா இதில் கேட்டுக்கங்க, ஏதாவது பார்க்கணும் அதில் பார்த்துக்கங்க. நான் எல்லாத்தையும் இதிலேயே கேட்டுக்கிறேன், இதிலேயே பார்த்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நான் எங்கள் டிவிக்கு நான் ரீசார்ஜ் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்கு பண்ணிட்டுக்கிறேன், இதில் பார்த்துக்கிறேன், ஜியோ நெட்டில் பார்த்துக்கிறேன். என்னது காலையில் 7:30 மணி நியூஸ் பார்த்துக்கிறேன், மத்தியானம் 1 மணி நியூஸ் பார்த்துக்கிறேன், சாயங்காலம் 5:30 மணி நியூஸு 6:30 மணி வரைக்கும் பார்த்துக்கிறேன். அப்புறம் ரெடியாகி இங்கே வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்கள் பாப்பா ஒன்று இருக்குது, அதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா போர் அடிக்கணும். இப்படி நம்ம இருக்கிறோம். யுத்த சன்னதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த யுத்த சன்னதர்கள் புறப்பட்டாங்க. எக்காலை ஊதுகிறவர்கள் புறப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டிய சுமந்து கொண்டாங்க. மற்ற சபையார் எல்லாரும் பின்னால வர்றாங்க. ஒரே நாள்ல 7 முறை. அதுக்கு முன்னால 1 முறை சுத்தினாங்க. ரெண்டாவது நாள் 2வது முறை சுத்தினாங்க. 6 நாள் 6 முறை சுத்தினாங்க. ஆனா 7வது நாள் 7 முறை என்ன பண்ணாங்க? சுத்தி வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க திருத்தணியில ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த கூட்டம் நடத்தின 3வது நாள் ஒரு இந்திய மேப் தரையில ஒட்டிட்டு சபையார் எல்லாரும் கூடி வந்தவங்க அத்தனை பேரும் முதல்ல பாடுறவங்க போறாங்க, யோசபாத் மாதிரி. 2வது துதிக்கிறவங்க தாளங்களை போடுறவங்க போறாங்க. 3வது ஊழியக்காரங்க போறோம். 4வது வந்த அத்தனை பேரும் ஒரு 200 பேருக்கு மேல இருப்பாங்க. அப்படியே அந்த ஹால்ல 7 முறை ரவுண்டு கட்டி சுத்தி வந்து சத்தமா பாடணும், சத்தமா துதிச்சோம். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிற ஜப வல்லமை உடையவர்கள் நாம் தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுவோமா? சொல்லுவோமா? மகிழ்ச்சியா சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுவோமா? விடுதலையோடு சொல்லுவோமா? இப்போ அவர்கள் ஆர்ப்பரித்து பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். யோசுவா சொல்லிட்டார், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் சொல்லிட்டு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தமிழ்ல ஆலோசனை கொடுக்கிறார். என்ன பண்றது? அறிவுரை கொடுக்கிறார். அறிவுரை. இந்த அறிவுரை என்னன்னு கேட்டா, சாபத்தீடானது என்ன பண்ணக்கூடாது, தொட கூட.
இதை நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாஸ்டருக்கு என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம். அப்படியே நேரம் ஒரு வீட்டுக்கு போவோம், ராதா சிஸ்டர் கிட்ட போவோம். பாஸ்டருக்கு என்னத்துக்கு இந்த வேலை இல்லை, இங்க போவாது அங்க போவாது, அதை செய்யாத இதை செய்யாத. கண்டிக்கிறதுக்கு இவர் யார்? அப்படி தண்டிக்கிறதுக்கு இவர் யார்? அப்போ உங்களுக்கு தலைவலி வந்து, வியாதி வந்து, படுக்கையில் படுத்திருந்தா ஜெபம் பண்றதுக்கு பாஸ்டருக்கு அதிகாரம் இருக்குது. நீ தவறு செய்யும் போது உன்னை தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு அறிவுரை சொல்ல அதிகாரம் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, பாருங்க நிறுத்துங்க, சும்மா வர்றப்பெல்லாம் அறிவுரை சொல்லி இருக்கிறீங்க, தலை சுத்துது, தலை வலிக்குது. இந்த பாஸ்டர் தலைவலி பிடிச்ச பாஸ்டர் கஷ்டமா இருக்குதுல்ல? எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதனால்தான் பவுல் எபிரேயருக்கு நிருபத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்ற, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க எழுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம், பாருங்க, முழுசா கூட படிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். முதல்ல என்னது? பொறுமையோட ஓடக்கடவோம். நம்பர் 1. நம்பர் 2, அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். என்ன செய்யறாரு? வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானம் சகித்து, அப்புறம் அவமானத்தை எண்ணாமல், எதை என்ன நினைக்கல அவரு. எல்லாருக்கும் முன்னாலே என்ன அடிக்கிறாங்களே, சாட்டையில் அடிக்கிறாங்களே, கேவலப்படுத்துறாங்களே, என்ன பண்ணல அவரு? என்னல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் கண்ணியா கூப்பிட்டு சொன்னாதான் என்ன? அந்த பொண்ணுக்கு எதிரில் தான் சொல்லணுமா, அவங்களுக்கு எதிரில் தான் சொல்லணுமா? என் பொண்ணு கூட சொல்லி இருக்கிறான், எவ்வளோ எதிரில் என்ன கேட்குறீங்க? தனியாக கூப்பிட்டு சொன்னா என்ன? இவரு தனியா மிளகா தனித்தனியாவா கொண்டாந்து பண்றான், எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறான். தவறு செய்தவங்க எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள் பைபிள் சொல்லுது. அப்போ விரும்பாதவங்க அதை கருப்பு மயில் என்ன பண்ணோம்? அடிச்சிடணும். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. சிலுவையில் என்ன? நிந்தை. சிலுவையில் என்ன? பாடு. சிலுவையில் என்ன? வேதனை. கஷ்டமா இல்லையா சிலுவை சுமக்கிறது? ஆமா. சில மனைவிகளை பார்க்கறங்க, நான் சொல்லட்டுமா, குடிக்காத புருஷனா இருந்தாலும் அவனோ கூட மரண பரியந்தம் போட்டா பாருங்க, அவதாங்க சம்சாரி கொண்டாட்டி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சிலர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, குடிக்காத புருஷனோட கேவலமா இருப்பாங்க. அதை விட குடிக்கிறவனே மேலுன்னு சொல்லிடுவாங்க, அது வேற. ஆனா சில மனைவிகள் இருக்கிறாங்க, சரியா, ஒன்றுக்கு அடங்கவே மாட்டாங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க. பிறந்த வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க, புகுந்த வீட்டுக்கும் அடங்க மாட்டாங்க. நம்மளை சேர்த்து வச்சவங்கிட்டே என்ன பண்ண மாட்டாங்க? அடங்க மாட்டாங்க. இதேதான் சொல்லியிருக்கு. அப்படி உதட்ட பிரிக்கிட்டு, இவர் யார் ஆண்டி எனக்கு சொல்றதுக்கு அப்பதான் சொல்றாங்க கௌரவம். என் மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க, என் புருஷங்கிறாங்க, இவர் யாரு? ஆப்டால் இவர் ஒரு பாஸ்டர், அட்லீஸ்ட் இவர் ஒரு பாஸ்டர், இவர் யார் இதெல்லாம் சொல்றாரு? அதற்கு சோதரம்.
பார்த்து வச்சது யாரு? பாஸ்டர். கல்யாணம் பண்ணி கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சதாரு பாஸ்டர். தப்பு செய்யும் போது கேட்க மாட்டேனா? கேட்பேன். அது கஷ்டம். அந்த சிலுவையை சகிக்கணும். யாரா இருந்தாலும் அந்த சிலுவையை சகிக்கணும். எனக்கு தெரியுங்க, 36 வருஷமா எங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்ச எங்க தலைவர், ஸ்தாபன தலைவர், என் ஆவிக்குரிய தகப்பன், எங்க 2 பேருக்கு வந்து உட்கார்ந்து மத்தியஸ்தம் பண்ணிக்கிறாங்களாமா? சரி, எங்களுக்கு திருமணத்துக்கான ஒழுங்கு செய்தவங்களா அது மத்தியஸ்தம் பண்ணி இருக்கிறாங்களா? இல்லை. நாம ஊழியம் செய்யற பகுதியில குடும்பங்கள்ல ஒரு பிரச்சனையை கொண்டு போய் பெரியவங்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்து மத்தியஸ்தம் பண்ணாமா? இல்லை. அடிச்சாலும் பிடிச்சாலும் நாங்க 2 பேரும் எப்போ என்ன பண்ணலாம்? இருப்போம். ஒரு சின்ன பிழை நடந்தாலும் எனக்கு தப்புன்னு தோணும் போது உடனே கன்வின்ஸ் ஆகி மனமிறங்கி, சாரிம்மா அவங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், நான் ரொம்ப வருத்தத்தில் அமைதியாக படுத்திருந்தா என் மனைவி வந்து என்னை பிடிச்சி இழுத்து, சாரிங்க நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், அங்கே முடிஞ்சு போச்சு. மேட்ரு க்ளோஸ். இப்போ மீட்ரு என்ன பண்ணுது? கரெக்டாக போய்கிட்டே இருக்குது. எல்லா ரீடிங்கும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லலாம்? நான் என்ன திட்டினேன், நான் என்ன பேசினேன்? நீங்க திட்டினதும் திட்டாததும் எல்லாம் எங்க இருக்குது? ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஞாபக புஸ்தகத்துல ரெக்கார்டிங். நியாய தீர்ப்பு நாள்ல நீங்களும் நானும் நியாயம் தீர்க்க வேண்டாம். இந்த வேத புத்தகமே நம்மை நியாயம் தீர்க்கும். கர்த்தருக்கு பரலோகத்தில் போய் நின்ன உடனே ஞாபக புஸ்தகம் வரும். சரியா? ஜீவ புஸ்தகம் வரும், நியாய பிரமாண புஸ்தகம் வரும். இது வரும். அப்படி முன்னாடி வந்து நிற்கும். டைட்டஸ் அப்படின்னு ஜீவ புஸ்தகம் கிடு கம்ப்யூட்டர் மாதிரி வரும். சர்வன்னு வந்து நிற்கும். கிரீன்ல வந்து நின்றுச்சுன்னா என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட்ல வந்து நின்றுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். ஒயிட்ல வந்து நின்றுச்சுன்னா தகுதி உடையவர் தான், ஆனா நித்தியத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப எங்க போனோம்? 2வது பாதாளங்கள். முதல் பாதாளம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். 2வது பாதாளம் மனசாட்சியோடு வாழ்ந்து மரித்தவர்களுக்கு வச்சிருக்கிற இடம். ஆனால் பரதீசு ஒன்று இருக்குது. அங்க எல்லா ஆவிகளும் அந்த காவல்ல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க இருக்கும். அது கரெக்டா அங்க போய் உட்கார்ந்துக்கும். சாவும் இல்லை, வாவும் இல்லை. ஏசுனார கிட்ட முகமுகமோ இப்ப என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எங்க இருந்து ஐஸ்வர்யவான் கூப்பிடுறானே, ஆபிரகாம் என் தகப்பனே, உங்க மடியில இருக்கிற லாசருவின் நுனியில ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடு, நான் இங்க அக்கினியிலே வேதனைப்படுகிறேன். அந்த மாதிரிதான் கூப்பிடணும். அப்புறம் பாருங்க 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், நீங்கள் இளைப்பு உள்ளவர்களாய். ஆங்கிலத்தில் சொல்லுது ரெஸ்ட்லெஸ். சரியாமா? ரெஸ்ட்லெஸ். அப்படியே சோர்வா இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்க சோர்ந்து விடாதபடிக்கு, ரெஸ்ட்லெஸ் இல்லாதபடி போகாதபடிக்கு, உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மளை விட, அவரை விட நம்ம விபரீதங்களை சகிக்க முடியுமா? முடியுமா அண்டனி? முடியுமா? நாளைக்கு கம்பெனி மேனேஜர் வர்றார். என்னடா நாய, உன்னை யார் அந்த வேலை கொடுத்தாங்கன்னு முகத்துல துப்புறாருன்னு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கறதுக்கு போல் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே தலைவலி அனுப்பிங்க. வேலை இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லைன்னா பரவாயில்ல, போடா 2 வாரமா வெளியே வாட அவனை வச்சுக்கிறோம், அவனை போட்டி தள்ளிடுவேணும் சொல்ல மாட்டாரா? பாருவா, இந்த சிஸ்டர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க,
கர்த்தருக்கு வேலை. ஆனா இதே நான் சொல்றேன்னு வச்சுக்க, பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு வாரம் லேட்டா வர்றேன், இனிமேல் சபைக்கு வராது, வெளியே போனா என்ன பண்ணுவேன்? போக மாட்டாராமா? அதுக்கும் நான் போக மாட்டாரன்றாங்க. நல்ல சாட்சி எதுனாது? விபரீதங்களை அவரை போல நாம் சகிக்கவில்லை. நான் சொல்லிட்டேன், 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். அதாவது மன்னார்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல 3 முறை செருப்பால முதுகுல அடிச்சாங்க. அந்த முதுகுல மறக்கவே முடியாது. அதுக்கு பிறகு நான் அங்க பக்கத்துல சுத்தி சுத்தி கூட்டங்களுக்கு போய் தான் இருக்கிறேன். ஆனா அப்படி நான் வாங்கிட்டாலும் அந்த அம்மா அடிக்க வச்ச அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று கர்த்தருக்கு சொந்தமானாங்க. அல்லேலூயா. அதை நான் சகிக்கல, எனக்கு அவமானம் சொல்லி வந்துட்டு இருந்தேன்னா அந்த 3 நாள் அந்த ஊழியம் நிறைவேறி இருக்குமா? அதே மாதிரி நான் ஊழியம் செஞ்ச கிராமத்துல ஒருத்தர் ஜெகநாதன் சொல்லி இந்த கன்னத்துல அடிச்சா 2 காலம் ஸ்பீக்கர் அழுத்து. அதே கிராமத்துல தங்கி ஊழியம் செஞ்சேன். மறுநாள் காலையில அவர் தாட்டோல வாங்க ஒரு மாடு நல்ல பாம்புகள் செத்து போச்சு. அதுக்கு மறுநாள் இன்னொரு மாடு இணக்கம் போட்டு திருத்தணியில நெல்லு கொண்டு போய் போட்டு வரும்போது பஞ்சுகுப்பம் இடத்துல வரும்போது ஒரு லாரி வந்து அடிச்சு அந்த மாடு அவுட்டு. தாட்டோ லோன்ல வாங்கின 2 மாடும் அவுட்டு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு அவங்க மக ரட்சிக்கப்பட்டு அவங்க இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு வந்துட்டு இருந்தா இல்லத்தூர்ல வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போயிருக்கிறேன். பண்டாலான்ற இடத்துக்கு போயிருக்கிறேன். எல்லாரும் 2 பேர் ஓடியாந்து நின்னாங்க. அவன் பேர் ஏகரன். வந்து இந்த கன்னத்துல அந்த கன்னத்துல அடிச்சான். என்ன விஷயம்னா, அவருக்கு கீப்பரா இருக்கிற ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்துட்டாங்க. அதுக்கு நாங்க தானே பண்ண முடியும்? அடி வாங்கிட்டு அந்த ஊர்ல ஊழியம் செஞ்சு அந்த ஊர்ல எனக்கு ஒரு சபை இருக்கு. விபரீதங்களை சகிக்கணும். விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நாளைக்கு வள்ளிய சபையில எழுப்பி நிற்க வச்சு ஒரு திட்டம்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான்? பாருங்க, இனிமே அந்த சபைகள் வர மாட்டேன், இல்லை மாஸ்டர் கேவலப்படுத்திட்டேன், அதனால அம்மா போகிற சபைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு நஷ்டம் கிடைக்கும். யாருக்கு நஷ்டம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைசலாம். அல்லேலூயா. இப்படிதாங்க ஒவ்வொரு காரியமும். விபரீதங்களை சகித்த அவரை நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம எதை பற்றியும் ஆமா. எங்க சகல ஓவன்ஸ் என்ன எத்தனை முறை கேவலமா பேசியிருக்கா தெரியுமா? இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து மருமகனி நீ சொன்னா நான் கேட்கணுமா அப்படின்னு எதோ பேசினார். எங்க மாமியார் எழுந்து சொன்னாங்க, ஏங்க அவர் என்னங்க சொல்லிட்டாரு, இப்படி பேசுறீங்க, இது சரி கிடையாது அப்படின்னு. அவங்க ஐயர்களை தூக்கி வச்சு பேசினாங்க, என்னை மட்டமாக தான் பேசினாங்க. ஆனால் எந்த ஐயாவது வந்து அவர் அடக்கம் பண்ணாங்களா? எந்த உறவுக்காரங்களாவது வந்து அடக்கம் பண்ணாங்களா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பெரிய அப்பா டக்கரை கிடையாது. நாம் சகிக்கணும். அதுக்கு பிறகு 1 மாசம் தான் அவர்கிட்ட பேசாம இருந்தேன். அடுத்த முறை போகும்போது, சாரிங்க, நான் வந்து உங்களை துக்கப்படுத்தி இருக்கக்கூடாது, ஏன்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ராபோஜனம் நேராக போனேன், சாரிங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களோட கூட ஒரு நல்ல உறவு இருந்தது. அவங்க மனைவியும் கேட்டாங்க, இதெல்லாம் மாஸ்டர் பேசாதீங்க, ஒரு ஊழியக்காரன் என்ன இருந்தாலும் அவர் என்ன சொன்னா கூட தப்பா சொன்னா கூட எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் தப்பாக சொல்லேன் அண்ணி, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு சாரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உறவுகள் கூட்டணும், உறவுகள் உடைக்கக்கூடாது. அதனால தான் எங்கள் வேதம் சொல்லுது, விபரீதங்களை சகித்த அவரை என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். அப்புறம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க இல்லையே. இன்னும் நம்ம என்ன பண்ணல, பாவத்தோடு போராடி ஜெயிக்கத்தக்கதாக நாம் எதிர்த்து
நீக்க இல்லை. அடுத்து பாருங்க 5வது வசனம், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நான் கடிஞ்சுக்கிறதுக்கெல்லாம், நான் திட்டத்துக்கெல்லாம் உண்மையாவே சூடு சோர்மை உள்ளவனாக இருந்தான் இம்மான் எப்போ ஊழியத்தை விட்டு ஓட்டி இருப்பான். பிரபு எனிக்கோ ஓடிட்டு இருப்பான். கர்த்தருக்கு அதுக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்மைக்காக சொல்லலை, அவங்க நன்மைக்காக தான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நானும் பிரபுவும் காலில் ஒரு வேலையில் இறங்கலாம். அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவன் போட்டு முக்கி பார்க்கலாம், செட் ஆகலை. உனக்கு வேலைக்கு ஆகாத எந்த செட் பண்ணி வரமாட்டேன். போய் உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளீன் பண்ணானா எப்படி இது வேலை செய்யணும். டங்ஸ் பேசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆவியாளர் சொன்னார், பைப் எட்டுன்னு சொன்னேன். அந்த வெட்டி இருக்கிற கூர்மையான பகுதியை உள்ள வெட்டி சொருவி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 ஆசிட் ட்ரைனேஜில் போடுற ஆசிட் பொட்டலத்தை அந்த கப்பில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பொங்கி அதில் இருந்த வழியில் இருந்த எல்லாம் எரிஞ்சு பஸ்மமாகி என் கை எரிஞ்சு என் உதடு எரிஞ்சு கிளீன் ஆயிடுச்சு. இப்போ துணி துவைக்கிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு வசதி ஆயிடுச்சு. எதையும் இன்வால்மெண்ட்டோடு செய்ய சொன்னாங்களேன்னு என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் பாருங்க, டிஷர்ட்டோட வர்றார். கேட்டால் அவர் சொல்லுவார், நான் நேர மனைவி ஹாஸ்பிட்டலேருந்து வர்றேன்னுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே போயிட்டார். நல்லதுதான். கர்த்தருக்கு என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே சொல்றாரா. அடுத்து பாருங்க, கர்த்தர் எவனுக்கு அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். உங்க பெத்த பிள்ளைகளுக்கு நவீனுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்லியோ அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு நான் உங்களை பெக்கலை, ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை பெற்றிருக்கு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறேன். உங்களுக்காக திறப்புல நிற்கிறேன். உங்க ஒவ்வொரு பேரை சொல்லி செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வயிற்றில கர்ப்பத்தில குழந்தை இருக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினா சொல்லிடுறேன். சில காரியங்கள் பிறந்த பிறகு அவங்கள பேர் வச்சுக்குவாங்க. ஆனா எனக்கு சொல்ற பேரை நான் வைப்பேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இடையில போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இமான் அவங்க மச்சன மகனுக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது திருவாரூர்ல. நான் போயிருந்தேன். அவங்க ஒரு பேர் எழுதி கொடுத்தாங்க, கையில வச்சு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு டேனியல் பேர் வை என்றார். அவங்க எழுதி கொடுத்த பேரை விட்டுட்டேன், டேனியல் பேர் வச்சேன். எல்லாரும் கசமுசான்னாங்க. அவங்க எங்க வசந்தா சொல்லிடுச்சு, எங்க பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்றாரோ தான் செய்வாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் பேர் வச்சுக்கிட்டு வர்றாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை வச்சுக்கிட்டு இத்தனையும் எழுதணும் அப்படின்றாங்க. நான் ரொம்ப அழகா எழுதுறேன். எங்க ரேச்சல் வயிற்றுல கர்ப்பமா இருக்கும் போது உனக்கு கிரேனா அப்பு பிறப்பா சொன்னமா, 2வது முறை கர்ப்பமா இருக்கும்போது உனக்கு கெர்சோம் பிறப்பான். அதற்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி ஒருத்தர் 3வது மாசமா 4வது மாசமா கருக்கலைப்பு செய்ய போறாங்க. வயசுலா பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னம்மா கிளம்பிட்ட? ஒன்னில செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்ன செய்ய போறேன்? குழந்தைய கலைக்க போறேன். தயவு செஞ்சு கலைக்காத, உன் வயிற்றுல பெஞ்சமின் பறப்பான் பேர் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அங்கே போன டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்குது, பிள்ளைய பெற்றுட்ட பிறகு குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்.
இப்படி நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, நம்ம சொல்றதை செய்யற அத்தனை பேர் இருக்கும். ஆமென். நான் எஸ்தருக்கு சொன்னேன், ஆகஸ்ட் 31 உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு பேர் ஐசக் சொன்னப்பா சொன்னேன். என்னடா இது 30 ராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, இன்னும் பிறக்கலையே. ஒத்தேரில் அமாவாசைக்கு அப்போ நடக்குது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். 11 மணிக்கு ஃபோன் வருது, எடுக்கிற ஆண்டனி சொல்றார், மாஸ்டர் பையன் பிறந்தான்னு சொல்ல, ஐசக்கு பிறந்துட்டான். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க ரேணுகாவுக்கு சொன்னேன், உனக்கு பிளஸ்ஸி பிறக்கும்னு சொன்னேன். அதற்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் சொன்னார்னா பயப்படாம சொல்லிடுவேன். அதை கண்டிக்கிறதா இருந்தாலும், அணைக்கிறதா இருந்தாலும், கொடுக்கிறதா இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டா என் உயிரோட கொடுத்துருது. ஏன்னா என் பிள்ளைகள். அப்போ கர்த்தருடைய சிக்ஷையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? 7வது வசனம் பாருங்க, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நான் தப்பே சொல்லிட்டாலும், தப்பாவே உங்களை தண்டிச்சிட்டாலும், தப்பாவே நியாயம் தீர்த்துட்டாலும் உங்களை நேசிக்கிற தேவன். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. என்ன சொல்றாரு? நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கு. எல்லாரும் கேட்கிறாங்க. காலையில ஒரு பாஸ்டர் போன் பண்றார், எங்க இருந்துதான் பாஸ்டர் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பைபிள் இருந்தா எடுக்கிறேன்னு. அந்த தாட்ஸ் எல்லாம் வித்தியாசமா வருது. எப்படி? அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஜிபிஆர்எஸ் கனெக்ஷன் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பரலோகம்ன்ற சேட்டலைட்ல இருந்து மெசேஜ் வின்னு பண்ணுல இறங்குதுன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நடக்குமா? நடக்கும். டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிப்பார், ஒரு வாரம் ஜெபம் பண்ணிப்பார், டெய்லி 3 அதிகாரம் படிச்சு உங்களை தொடர வசனத்தை அப்படியே வச்சு உள்ள சிந்திச்சுப்பார். நீ படிக்கிற அதிகாரத்தில் ஒரே வார்த்தை 3 முறை இருக்கும். எந்த புஸ்தகத்தை நீ எடுத்து படித்தாலும் 3 முறை அந்த வசனங்கள் இருக்கும். கர்த்தரால் இப்படி இருக்கும். அதை வச்சு சிந்திச்சுப்பா. இல்லையா? இத்தனைக்கு நான் எங்கேயும் பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கலைங்க. 42 வருஷமா 3 நேரமா ஊழியம் செய்கிறேன். எந்த பைபிள் காலேஜ் கர்த்தருடைய கிருபையில போய் நான் படிக்கலை. அதே மாதிரி எந்த கான்ஃபரன்ஸுகளுக்கு போய் உட்கார்ந்துக்கின்னு கற்றுக்கொண்டு வந்ததும் இல்லை. எனக்கு ஒரு கால் உண்டு, கான்ஃபரன்ஸ் கால் 333. அந்த காலை போடுவேன், அது அங்கே ரிங் அடிக்கும். உடனே ஆவியானவர் எடுப்பார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் மை சன், வாட் யூ வாண்ட்? ஓ ஓகே, ஐ டெல் யூ. சொல்லுங்க ஆண்டவரே. 1 2 3 4 சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அமைதியாயிடுவார். என்ன ஆண்டவர் அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, கீரு ராஜா குறுக்க வந்துட்டான். யாரான தடை செய்கிற பிசாஸ். உடனே கடிந்து கொள்ளுவேன். வேலைக்கிடும். மறுபடியும் இன்டர்நெட் என்ன பண்ணான்? ஒர்க்காயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லா நெட்டு கட் ஆயிட்டாலும் எங்க அப்பா நமக்கு வச்சிருக்கிற நெட்டை கட் பண்ணவே முடியாது. ஆமென். அடுத்த அழகா சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். என்ற சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
அதில் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியின் சமாதான பலனை தரும். ஆமென். ஆகவே நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். எங்க ஐயா எனக்கு ஆலோசனை சொல்லும் போது உட்கார வச்சார்னா 2 மணி நேரத்துக்கிட்ட சொல்லுவார், 2 சொம்பு தண்ணியும் குடிப்பார். உண்மைதானம்மா? ஆனா அந்த நேரத்தில் என் மனைவிக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? மிளகா கிள்ளி வச்சு மாதிரி என்ன தப்பு செஞ்சிட்டாரு, இவ்வளோ நேரம் உட்கார்ந்து ரூம்ல பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இவரும் பலிகடமாக முன்னால அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நானா இருக்கேன் சட்டுப்புட்டுன்னு பேசிட்டு வந்திருக்கேன். இது அவங்க சுபாவம். நம்ம சுபாவம் கேட்கிறதுல தீவிரமாக, கோபிக்கிறதுல தாமதமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிதானம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் பழகி 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 வந்ததுனாலே தான் நான் ஒரு புரோக்கராக இல்லாமல் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். நாமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இந்த யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் எல்லாரும் செய்தார்கள். சபையாராகிய நாம், ஊழியக்காரனாகிய உங்கள் போதகருடைய சொல்லை கேட்டு அதன்படி செய்வீர்களானால் அந்த நேரத்தில் மிளகா கிள்ளி வச்சது போல இருக்கும். அதில் பழகிவிட்டது பிறகு, அனுபவப்பட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போல இருக்கும். ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே கற்றதனாலே பேசுகிறதில்லை. அனுபவ ரீதியாக, நடைமுறையாக நான் கற்றுக்கொண்டவைகளை, நான் அபியாசிக்கிறவைகளை அப்படியே சபையாருக்கு சொல்லுகிறேன், கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே எங்கே போனாலும், எந்த இடத்திலேயும், யாருக்கு முன்னாலேயும் கர்த்தர் என்னை தலை குனிய வைக்காமல் என்னை நிமிர்த்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறார். அல்லேலூயா. சமீபத்திலே நம்முடைய மக்களான டீம்ல இருக்கிற பாஸ்டர் டேவிட் பண்ணி அவங்க மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. நாம என் மனைவி போயிருந்தோம். அவருக்கு முதல்ல சொல்லிட்டேன், ஸ்டேஜுக்கெல்லாம் கூப்பிடாது, அமைதியாக உட்காந்துட்டோம். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏரியா பாஸ்டர் வந்தார் மேலே. அவ்வளோ ஊழியக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. 3 நேர ஊழியக்காரங்கெல்லாம் முன்ன வாங்கினாரு. ஆனால் என்னை கூப்பிடுறாரு, ரைட்டர்ஸ் மேலே வாங்க, ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கூப்பிடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கென்று ஒரு கணத்தை உண்டாக்கி கொடுத்தது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காஞ்சிபுரத்தில் ஓரிகையிலே ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் பேர் சாமுவேல். என்ன பேருமா அந்த அண்ணன் பேரு? சாமுவேல் பாஸ்டர். எங்க பார்த்தாலும் என்னை கூட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்கேன். ஜெசி கல்யாணம் நடந்தது மதுராந்தகத்தில். நான் பின்னாடி உட்கார்ந்தேன். எனக்கும் ஸ்டேஜுக்கும் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். பார்த்துட்டு அங்கிருந்து கூப்பிட்றார், ரைட்டர்ஸ் இங்கே வாங்க. அவர் சொல்றார், என் சகோதரன், அவனை கீழே வச்சுட்டு நான் மேலே இருக்க மாட்டேன். எல்லாம் பப்ளிக்கில் சொல்கிறேன். என்னை கூப்பிட்டு மேலே உட்கார வச்சு ஜபத்தை கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் ஊழியக்காரனுடைய கனம் அதுதான். நாம் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கையில் அடங்கி இருக்கணும். உங்கள் கிருபை இருக்குதா? உங்களை நான் பயன்படுத்தலைனாலும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். நாங்கள் தள்ளிவிட்டாலும் தேவன் உங்களை தள்ளாத எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். நான் உங்களை அவமானப்படுத்தினாலும் என்னை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு எல்லாருக்கும் முன்னால் உங்களை கனப்படுத்துவார். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? யோசுவாவின் செவி கொடுத்து ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்தார்கள். யோசுவாவுக்கு செவி கொடுத்து எக்காலங்களை ஊதுகிறவர்கள் 7 எக்காலங்களை ஊதினார்கள்.
யோசுவாவுக்கு செவி கொடுத்து யுத்த சன்னதர்கள் முன்னாடி நின்றார்கள். சபையார் அனைவரும் பின்னாடி வந்தார். ஆமென். எரிகோ விழுந்தது. எது விழுந்தது? எது விழுந்தது? எரிகோ விழுந்தது. ஆமென். மற்றதை நாளை இரவு பார்க்கலாம். நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய வலது கரத்தை தலைமையில வைத்து, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த 7வது நாள் புதிய ஆராதனையிலே எங்களை கலந்து கொள்ள செய்த உம்முடைய அநாதி கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, மோசேயின் மேல் இருந்த அபிஷேகத்தை யோசுவாவின் மேலே வைத்து இஸ்ரவேலின் சமஸ்த ஜனங்களுக்கும் அவனை நடத்துகிறவனாக, உபதேசிக்கிறவனாக, அவனை கொண்டு பலமான காரியங்களை செய்யும்படி முன்னிறுத்தி நடத்தினது போல ஆவியானவரே, எங்களையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பிரித்தெடுத்து ரட்சித்து அபிஷேகித்து நாங்களும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர்களுக்கு எல்லாவற்றிலும் அடங்கி இருந்து கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்து ஆவியானவரே, நாங்கள் செய்யும் போது நாங்கள் கேட்கிற சிக்ஷைகள், நாங்கள் அனுபவிக்கிற சிக்ஷைகள் அந்த நேரத்திலே துக்கமாய் இருந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்து கற்றுக் கொடுத்து அதில் பழகி அதில் நிலைத்திருந்து அதை நாங்கள் சார்ந்து வாழும்போது நாங்கள் எல்லா இடங்களிலும் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக நிறுத்துகிற நம்முடைய கரத்திலே அடங்கி இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். இது எங்களுக்கு நீ செய்திருக்கிற அநாதி கிருபை. இந்த கிருபையை நாங்கள் பற்றிக் கொண்டு நடக்க எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை மாத்திரம் பிரதிபலிக்கிற ஊழியக்காரியாய், ஊழியக்காரனாய், நம்முடைய பிள்ளையாய் இந்த இடத்திலேயும் விளங்க பண்ணுவதற்கு எங்களுக்கு சகிப்புத்தன்மையை தான், விபரீதங்களை சகித்து உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை தான், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்தோடு போராடி ஜெயங்கொள்ளுகிற அபிஷேகத்தை தான். எந்த சூழ்நிலையிலேயும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையானவர்களாக வாழும்படிக்கு உம்முடைய கிருபையின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர் என்னையும் எங்கள் சபையில் இருக்கிற குடும்ப தலைவர்களையும், குடும்ப தலைவிகளையும், வாலிபர்களையும், இளம் வாலிபர்களையும், சிறு பிள்ளைகளையும், பிறந்திருக்கிற பிள்ளைகளையும், கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும்படி இன்னைக்கு இந்த 7வது நாளுக்குரிய அபிஷேகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆவியானவரே, காலை எங்களுக்கு 6 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கிற உபவாச கூட்டத்தையும்
சபை ஆராதனையையும் நாங்கள் விட்டுவிடாமல் இதில் பங்கு பெறுவதற்கு உங்களுடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும். இன்றைக்கு தேவையான அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நல்ல உற்சாகமாய் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலை 6 மணிக்கு உபவாச ஆராதனை உண்டு, வந்து விடுங்கள்.